குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் பாடல் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் தலைப்பானது ஆடி பாடி மகிழ்வோம். பாடல் தலைப்பானது ஆடி பாடி மகிழ்வோம். அடுத்ததாக மொழிபெயர்ச்சி ஒரு பகுதி மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஆடி பாடி மகிழ்வோம் என்ற பாடல் தலைப்பை கேட்டவுடனே நமக்கு என்ன தோன்றும்? ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி அங்கே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிராமப்புறங்களில் அதனுள்ள இடங்கள் எப்படி இருக்கும், அந்த கிராமப்புறமானது மக்களோடு அமைந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த பாடலிலே அழகாக உயிரெழுத்துக்களின் அடிப்படையில் அந்த உயிரெழுத்துக்களின் 12 எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களோடு இணைந்த பாடலாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தனிநிலை கொண்ட ஆயுத எழுத்தான ஒரு எழுத்து அமைந்த ஒரு தொடரும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த பாடல் பகுதியை பற்றி நாம் பார்க்கலாம். ஆடி பாடி மகிழ்வோம் என்பது இங்கே கொடுக்கப்பட்ட பாடல் தலைப்பு. இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வினை பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் மாணவர்களே மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? இந்த சிறு நீரோடை, பெரிய மரமான ஆலமரம், அதிலே தொங்கக்கூடிய விழுதுகள், அந்த சிறு ஓடைகளே அந்த சிறுமியர் விடக்கூடிய காகிதத்தால் செய்யப்பட்ட அந்த படகு, ஓடம் என்று சொல்லக்கூடிய அந்த படகினை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். இதேபோல் நிறைய மரங்கள், வயல்வெளிகள் இதெல்லாம் அமைந்திருக்கும். ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டாலே அதில் ஆடு மாடுகள், கோழி, பறவைகளான கோழி, சேவல், பூனை, நாய்கள் இந்த மாதிரிலாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். பெரும்பாலும் கூரை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். ஓட்டு வீடுகளும் சில அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்ன செய்யப்பட்டிருக்கும், அவருடைய வீடுகள் அமைந்திருக்கும். ஒவ்வொரு வீட்டினுடைய முன்பகுதியில் மரங்கள் அமைந்திருக்கும். அதில் மருத்துவ குணம் வாய்ந்த வேப்ப மரங்கள் அதிகமாக நடப்பட்டிருக்கும். பின்புறம் என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைத்து வீடு கட்டியிருப்பார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே தோட்டங்கள் அமைந்திருக்கும். தோட்டங்கள் அமைத்து காய்கள் பறித்துக்கொள்வது வசதியாக வைத்துக்கொள்வார்கள். கிராமப்புறம் என்பது ஒரு பேருந்து வசதியோ போக்குவரத்து வசதியெல்லாம் அதிகப்படியாக இருக்காது. அதற்காக மாட்டு வண்டியை அதிகமாக பயன்படுத்துவார்கள். மாடு என்பது காளை மாடு பூட்டி இந்த வண்டியை செல்வார்கள். பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு எல்லா வீடுகளிலுமே வளர்க்கப்படும். அதே போல் ஆடுகளும், கோழி, சேவல் என்று நிறைய பறவை இனங்களும் விலங்கினங்களும் இங்கே வளர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு சூழல் அமைந்தது தான் அந்த கிராமப்புற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பற்றியே தான் இந்த பாடல் பகுதியானது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இந்த படப்பகுதியினை பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுகின்றது? ஒரு சிறு நீர் ஓடை, அழகான ஓடை ஓடுகின்றது. அதிலே சிறுமியர் காகிதத்தால் செய்யப்பட்ட அந்த படகினை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். மாணவர்களே, இந்த பாடல் பகுதியினை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. அத்திப்பழ தேன் எடுப்போம், ஆலமர விழுதாவோம், இசைவோடு பள்ளி செல்வோம், ஈகையோடு நட்பு செய்வோம், உவகையாய் கற்றிடுவோம், ஊர் முழுதும் சுற்றிடுவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஏற்றினிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், அவ்வை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம். இவ்வளோ அருமையான பாடல் அடிகள். இந்த பாடல் அடிகள் ஆ முதல் அவ்வரை உள்ள உயிர் எழுத்துக்களில் அமைந்துள்ளது. ஆயுத எழுத்தான தனிநிலை எழுத்தான அந்த ஆயுத எழுத்து ஒன்றின் மூலமாகவும் ஒரு பாடல் வரியும் அமைந்துள்ளது. முதலாவதாக 4 வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அத்திப்பழ தேன் எடுப்போம். அத்திப்பழம் என்றாலே இனிப்பு சுவை உடையதாக நிறைய விதைகள் அமைந்த ஒரு பழமாக அமைந்திருக்கும். அந்த பழத்தினை பாடம் செய்து உலர்ந்த பழமாகவும் விற்பனை செய்யப்படும், பசுமையான பழமாகவும் விற்கப்படும். அந்த பழமானது நமக்கு உடலில் இரத்த
உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம். அடுத்ததாக ஆலமர விழுதாவோம். ஆலமரம் என்பது படர்ந்து விரிந்த அகன்ற மரம். அந்த மரத்தினிலே கம்பு போன்று கீழே பூமியை நோக்கி விழுகின்ற அந்த கம்பானது பூமியில் ஊன்றி மரமாக வளரும். அது உறுதியானதாக ரொம்ப வலிமை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமர விழுது. அடுத்ததாக இசைவோடு பள்ளி செல்வோம். இசைவு என்பது இங்கே விருப்பம். விருப்பத்துடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளிக்கு செல்வது எதற்காக? நல்ல பண்புகளையும் என் எழுத்து இகழேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்திச்சூடியிலே சொல்லப்படக்கூடிய அந்த பாடல் வரியிலே அழகாக சொல்லியிருப்பார் ஔவையார். என் எழுத்து இகழேல். என் என்பது கணிதம், எழுத்து என்பது இலக்கண இலக்கியங்கள். இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக கற்றறிந்து கொள்ளக்கூடியதற்காக இடமாக அமைக்கப்பட்டதுதான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திலே சென்று கற்றுக்கொள்வதைத்தான் இங்கே இசைவோடு பள்ளி செல்வோம் என்ற பாடல் வரியை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஈகையோடு நட்பு செய்வோம். ஈகை என்பது இரக்க குணமுடைய, பிறருக்கு ஈதல், பிறருக்கு உதவி செய்தல், அப்படிப்பட்ட தன்மையை கொண்டதாக நல்ல நட்போடு பிறரிடத்தில் பழக வேண்டும். உண்மையானவர்களோடு நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இசைவாக இங்கே சொல்லப்படுகின்றது. ஈகையோடு நட்பு செய்வோம். அடுத்ததாக உவகையாய் கற்றிடுவோம். இங்கே உவகை என்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் படிக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் மனதிலே நிலைத்திருக்கும். நல்ல முறையிலே புரிந்து கொள்ள முடியும். உவகையாய் கற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம். ஊர் முழுதும் சுற்றிடுவோம் என்றால் காடு மேடு கண்ட இடமெல்லாம் அல்ல. நல்ல இடங்களுக்கு செல்ல வேண்டும். நல்ல நிகழ்ச்சிகளை கண்டுணர வேண்டும் என்றுதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இங்கே எல்லோரும் சேர்ந்திடுவோம். எல்லோரும் சேர்ந்திடுவோம் என்றால் ஒற்றுமையாக அனைவருமே இருப்போம். ஏட்டினிலே பாட்டு செய்வோம். ஏடு என்பது இங்கே நூல், புத்தகம். இந்த புத்தகத்திலே பாட்டு செய்வோம். நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய பாடல்களை எழுதுவோம். அந்த ஊர் நிலையை பற்றிய சூழ்நிலையை பற்றி அழகாக பாடல் வரிகளிலே நாம் கொடுக்கலாம். அதைத்தான் இங்கே ஏட்டினிலே பாட்டு செய்வோம் என்று சொல்லப்படுகின்றது. ஐவகை நிலம் செழிக்க. இந்த உலகினிலே பரந்துபட்ட இந்த உலகினிலே 5 வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஐவகை என்றாலே 5 வகை நிலங்களை உடைய பரந்துபட்ட நிலப்பரப்பு. இங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களாக இங்கே பிரிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி என்ற பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை என்று எடுத்துக்கொண்டால் காடும் காடு சார்ந்த பகுதியும். அங்கே காடு என்பது ஒரு புறம் இருந்தாலும் வயல்வெளியும் இரண்டும் கலந்ததாக இங்கே இருக்கும். அடுத்ததாக மருதம், வயலும் வயல் சார்ந்த பகுதி. நெய்தல் என்று எடுத்துக்கொண்டால் கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலை என்று எடுத்துக்கொண்டால் மணல் சார்ந்த பகுதி. அங்கே பாலைவனம், நீர் இல்லாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட பகுதியானது மணல் சார்ந்த பகுதி. அங்கே விளையக்கூடியது சப்பாத்திக்கல், இது மட்டும்தான் அங்கே அது எப்படியாக இருக்கும். மற்ற தாவரங்கள் வளர்வதற்கு அங்கே நீரோட்டம் கிடையாது. அதனால்தான் அது பாலை நிலமாக வைக்கப்பட்டுள்ளது. பாலை என்றாலே வறண்ட பகுதி. பாலை என்ற சொல்லை கேட்டாலே வறண்ட பகுதி என்று தான் நினைக்க தோன்றும். அப்படிப்பட்ட 5 வகை நிலங்கள். அந்த நிலங்கள் எல்லாமே செழிப்பதற்கு நாம் ஒற்றுமையாக உழைத்தால்தான் 5 வகை நிலத்தையும் பாதுகாக்க முடியும். அப்படி என்று சொல்லப்படக்கூடிய வகையில் 5 வகை நிலம் செழிக்க. செழிக்க என்பது வளமையை குறிப்பிடுவது. ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். ஓடம் விட்டு கழித்திடுவோம். சிறுவர்களுக்குரிய விளையாட்டுகளாக அந்த ஓடையிலே அந்த காகித கப்பல் செய்து, காகித படகு செய்து விட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கழித்திடுவோம், மகிழ்ந்திடுவோம். அவ்வை மொழி கற்றிடுவோம். அவ்வை கூறிய ஒவ்வொரு அடிகளிலும் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த நீதி கருத்துக்களை நாம் உணர்ந்து அந்த நெறிப்படி நாம் வாழ வேண்டும். கற்றிடுவோம், படித்திடுவோம். படித்து அதன்படியாக நாம் நடந்து கொள்வோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக
எக்காய் உறுதி கொள்வோம். எக்கு என்பது இங்கே இரும்பு. இரும்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அப்படிப்பட்ட தன்மை உடையதாக நாம் எந்த இடத்திலே மூங்கில் போல வளைந்து கொடுக்க வேண்டும், எந்த இடத்திலே நிமிர்ந்து நாம் நிற்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், முயற்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே குறிப்பிடுவது தான் எக்காய் உறுதி கொள்வோம் என்று இங்கே அழகாக இந்த பாடல் அடிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. பாடல் அடிகளை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேம்மா. அத்திப்பழ தேனெடுப்போம், ஆலமர விழுதாவோம், இசைவோடு பள்ளி செல்வோம், ஈகையோடு நட்பு செய்வோம், உவகையாய் கட்டிடுவோம், ஊர் முழுதும் சுற்றிடுவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஏற்றினிலை பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், அவ்வை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம். மாணவர்களே, இவ்வாறாக நீங்களும் நல்ல முறையிலே உறுதியுடன் நம்பிக்கையோடு நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக மொழிப்பயிற்சி பகுதி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் ஒரு 8 பொருள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 8 பொருள்களுடைய விளக்கங்களும் ஒரு மரத்தினிலே பொருத்தப்பட்டது போன்ற ஒரு அமைப்பில் இங்கே படம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விடுகதை போன்று அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மரத்திலே பொருத்தப்பட்டுள்ள அந்த பொருள்கள் என்னவென்றால், நெற்கதிர்கள், வெடி சரவெடி, ஏடு புத்தகம், கண் கருவிழி, சூரியன், குடை, கோலம், வாழைப்பூ. இந்த 8 பொருள்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 8 பொருளுக்குரிய வினாக்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே முதல் வினாவாக 8 கைகள் விரிந்தால் ஒற்றைக்கால் தெரியும், அது என்ன? குடை. அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்ன? நூல். நூல் என்பது இங்கே புத்தகம். அன்றாடம் மலரும், அனைவரையும் கவரும், அது என்ன? கோலம். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தினமும் வண்ண வண்ண பொடிகளால் தூவப்பட்ட அழகாக வரையப்பட்ட கோலமானது ஒவ்வொரு வீடுகளிலுமே போடப்பட்டிருக்கும். அதைத்தான் அன்றாடம் மலரும், அனைவரையும் கவரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வினாவானது, என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும், அது என்ன? கண் என்று குறிப்பிடுவோம். அது உள்ளிருப்பது கருவிழி, வெளியில் இருப்பது வெள்ளை நிறத்தை உடைய விழியானது. அந்த கருவிழியைத்தான் சிறுமணி என்று குறிப்பிடுவர். அந்த கருவிழி இங்கே நமக்கு பார்ப்பதற்கு அந்த வெள்ளை விழிக்கு அந்த கருவிழி இருப்பது தெரியாது என்பது போன்ற அதைத்தான் இங்கே அழகாக, என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும், அது என்ன? அது என்றுதான் கருவிழி. அடுத்ததாக, இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது, அது என்ன? சரவெடி. சத்தம் கேட்கும், பளிர் பளிச்சென்ற ஒளியை தரும், ஆனால் மழை பெய்யாது. எவ்வளோ அருமையாக இங்கே புதிர்கள் போடப்படுகிறது. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அது என்ன? அடி காட்டுக்கு என்பது அந்த நெற்கதிரோட தூர்ப்பகுதியானது அந்த வயல்வெளியிலே இருந்துவிடும். அந்த நடுவிலே கட் பண்ணி எடுக்கக்கூடிய, அடியிலிருந்து கட் பண்ணி எடுப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, அந்த நெற்கதிர் தாள்கள் இருக்குல்லையே, அந்த தாள்கள் தான் வைக்கோலாக, காய்ந்த பிறகு வைக்கோலாக அது மாடு சாப்பிடும், மாட்டுக்கு உணவாக வைப்பார்கள். நுனி வீட்டுக்கு என்பது நெல்மணிகள். நெல்மணியை இந்த கதிரை அடித்து நெல்மணிகளை தனியாக பிரித்தெடுத்து வைக்கோலை தனியாக பிரித்து அதெல்லாம் மாட்டுக்கு உணவாகவும், நுனி வீட்டுக்கு என்பது அந்த கதிர்களான நெல்மணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வர். அதுதான் இங்கே அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்று இங்கே அழகாக குறிப்பிடப்படுகிறது. நெற்கதிர்கள். அடுத்ததாக, ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல. எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார்கள் இந்த விடுகதைக்கு.
ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல. அது என்ன? அப்போ இதை எப்படி வைக்கிறோம்? ஒளி கொடுக்கும், ஆனால் ஒளியை தரும், வெளிச்சத்தை தரும். வெப்பம் தரும், ஆனால் அது நெருப்பு கிடையாது. நெருப்பு என்பது சூடும் இல்லையா? பளபளக்கும் தங்கம், தங்கம் என்பது சுற்றாலும் அதனுடைய நிறம் மாறாது. அதை கூட ஒரு நீதிமொழிகளில் உள்ள ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கும் பாடல் வரியாக. அந்த பளபளக்கும் தங்கம் அல்ல அப்படின்னு தகதகன்னு மின்னக்கூடிய ஒளியை தரக்கூடிய, வெப்பத்தன்மையை தரக்கூடிய ஒரு பொருளானது அந்த சூரியன் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. கதிரவன் அல்லது சூரியன். மாணவர்களே, எவ்வளவு அருமையான சொற்களால் அழகான புதிர்கள் இங்கே போடப்பட்டிருந்தது. அதற்கான விடையான படங்களும், விடைக்குரிய சொல்லுக்குரிய படங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கண்டுணர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். அதுக்குரிய விடையையும் அறிந்திருப்பீர்கள். ஆடிப்பாடி மகிழ்வோம் என்ற பாடலிலே கொடுக்கப்பட்ட சில பொருள் அர்த்தங்களை பற்றி இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாமா? ஒன்று, இசைவு. இசைவு என்பது இங்கே விருப்பம். இரண்டாவது, ஈகை. ஈகை என்பது இங்கே இரக்க குணம், பிறருக்கு உதவக்கூடிய தன்மை. உவகை, மகிழ்ச்சி. ஏடு. ஏடு என்பது இங்கே புத்தகம், நூல். நூல் என்று சொல்லக்கூடிய புத்தகம். ஐவகை நிலம். 5 நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களை பற்றி இங்கே குறிப்பதுதான் ஐவகை நிலம் என்று இங்கே சொல்லப்படுவது. இந்த ஐவகை நிலமும் செழிப்புடனும் வளமையாக இருந்தால்தான் உலகம் செழிப்பாக இருக்கும். அந்த உலகம் செழிப்பாகவும் அந்த 5 வகை நிலங்களும் செழிப்பாக அமைவதற்கு மக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையோடு உழைத்து செழிப்படைய வைத்தல் என்பதை குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக ஓடம். ஓடம் என்பது இங்கே படகு, தோணி என்று குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக களித்திடுவோம், மகிழ்ந்திடுவோம். களிப்பு என்பது இங்கே மகிழ்ச்சியை குறிக்கும். அவ்வை மொழி. அவ்வை கூறிய சொல். கற்றிடுவோம், படித்திடுவோம், அறிந்திடுவோம். எக்காய், இரும்பாய். இங்கே எக்காய் என்பது இரும்பை குறிக்கிறது. எக்கு, இரும்பு என்ற அந்த பொருள் அர்த்தத்தினை உடையதாக அமைந்திருக்கும். மாணவர்களே, இந்த பாடல் பகுதியினை நீங்களும் ஒரு முறை நல்லா வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். பொருள் அர்த்தங்களையும் புரிந்து படிக்க வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.